தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரும் ஒரு நிமிடம் தலை சாய்ச்சி ஜெபிப்போமாக. இதோ துதிகளை மத்திய வாசமா இருக்கிற நிச்சயம்னால தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த வேளையிலே உடைய சத்திய வார்த்தை பாராட்டு கிருபைக்கு நன்றியப்பா. இப்ப கொடுக்கும் போது அப்பா உடைய கிருபை கூட வேறு நடக்கிறவங்க ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற யாவரும் அப்பா அவருடைய மனதிலே அவர்கள் அப்பா இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இது ஒரு அப்பா 10 60 அப்பா பிதாவே இது வேலை கொடுக்க நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத நன்கரைக்கு அமுகர்களுக்கு துதிக்க நம்ம எல்லாவற்றை செலுத்துகிறோம். ஸ்ரீஜர் தர்மரட்சகம் இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஜனவரி 17 இது ஒரு சல்வேஷன் ஆர்மில ரொம்ப ஒரு விசேஷமான நாள். இது ஹோம்லிக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹோம்லிக் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நாள்? இது இன்னைக்கு கேதரின்பூத் அம்மையாரது பிறந்த நாள். இவங்களோட அர்ப்பணிப்புன்றது ஒரு பெரிய பெரிய ஒரு மிகவும் பெரிய ஒரு விஷயம். இந்த சல்வேஷன் ஆர்மி ஊழியத்துல கேதரின்பூத் அம்மையாரது ஒரு அர்ப்பணிப்புன்றது ஒரு பெரிய விஷயம். எப்படி வில்லியம் பூத் இந்த ஊழியத்தை எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதற்கு ஈடாக அவருக்கு எவ்வளவு ஒத்த ஒரு உறுதுணையாக இருந்து இந்த ஊழியத்தை பலப்படுத்தினதும் 2 பேரும் ஈக்குவலா இருந்து இந்த ஊழியத்தை கேதரின்பூத் அம்மையார் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சல்வேஷன் ஊழியத்தை 2 பேருமே இணைஞ்சு செஞ்சாங்க. எப்படி பெண்களோட மத்தியில கேதரின்பூத் அம்மையாரோட ஊழியம் மிகவும் இதாக இருந்துச்சு. பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்க வெளியே வர முடியாது. ரொம்ப இதுல இருந்த நேரத்திலும் அவங்க எல்லா விதமான இதுலயும் அவங்க தாங்கினாங்க. அதனாலதான் நம்ம இந்த கேதரின்பூத் அம்மையாரை நம்ம என்ன சொல்றோம்னா மதர் ஆஃப் சல்வேஷன் ஆர்மி அப்படின்னு நம்ம எல்லாரும் ரொம்ப அவங்கள நம்ம ரொம்ப இது பண்றோம். ஓகே, அது இதே போல நம்மளுடைய வேதாகமத்துல இப்ப நம்ம பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்தர் அவங்களோட ஒரு அவங்க எப்படி அவங்க இந்த வேதாகமத்துல அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்குன்றத நம்ம இப்போ தெய்வ செய்தியாக நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த கேதரின்பூத் அம்மையார் வில்லியம் பூத் ஐயா எப்படி அவங்க உறுதுணையா இருந்து இந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு போறாங்களோ அதே போல எஸ்தரும் தன்னுடைய வாழ்க்கையில யூத மக்களுக்காக அவங்களோட வாழ்க்கையை அவங்க கொண்டு போனாங்க. எஸ்தர் சரித்திரம் நம்ம பார்க்கும்போது அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை படிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். இத்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் உள்ள 127 நாடுகளை ஆண்ட அகஸ்துவேர் ராஜாவோட நாட்கள்ல இந்த சம்பவம் நடக்குது. இதை பத்தி தான் நம்ம எஸ்தரோட 1ஆம் அதிகாரம் 1வது இதுல நம்ம படிக்கிறோம். அதுல அந்த ராஜாவோட பேர் அகஸ்துவேர் ராஜா சூசான் அரண்மனையில அவர் இருக்காரு. அவர் அங்க இருக்கும்போது அவர் தன்னை சார்ந்த அந்த நாடுகளில் உள்ள அந்த ராஜா பிரபுக்கள் அதிபதிகள் பிரபுக்கள் எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு விருந்து அமைக்கிறாரு. அந்த விருந்துல எல்லாருமே வந்திருக்காங்க. வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா அதே அரண்மனையில ராஜஸ்திரியாக இருக்கிறது வஸ்தின்ற ஒரு ராஜஸ்திரி அந்த அரண்மனையில ராஜஸ்திரியா இருக்காங்க. அப்போ அந்த ராஜா என்ன பண்றாருன்னா வஸ்திய இந்த பிரபுக்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருக்கு காண்பிக்கும்படியாக ராஜஸ்திரிய அழைத்து அனுப்புறாரு. ஆனா ராஜஸ்திரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அவருக்கு முன்னாடி வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நம்ம எஸ்தரோட அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 12ஆம் வசனம் அப்படி படிக்கும் போது நம்மளுக்கு இது தெரிய வருது. அப்போ ஒரு ராஜா ஒரு கட்டளை இடுறாரு ஒரு ராஜஸ்திரிக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை மறுக்கிறாங்க. அப்போ அவருடைய கோபம் ராஜாக்கு அதிகமாக கோபம் வருது. அந்த ராஜா என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜஸ்திரியை அந்த ராஜஸ்திரி ஸ்தானத்துல இருந்து அவர் நீக்கிறாரு.
நீக்கினதுக்கு அப்புறம் நீக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜஸ்திரியோட அந்தஸ்துக்கு வேற ஒரு ஆளை வந்து நியமிக்க வேணும். அப்பதான் இந்த மொர்தகான்ற ஒருத்தர் வந்துட்டு இந்த சூசான் அரண்மனையில இருக்கிறாரு. மொர்தகா யாருன்றத நம்ம வந்து வேதத்துல படிக்கணும்னா எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது படிக்கணும். மொர்தகான்றது வந்து அவர் ஒரு யூதன். அவர் வந்து சூசான் அரண்மனையில பென்யமீனாகிய கீசின் குமாரன், சீமோனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தகா என்னும் பெயருள்ள ஒரு யூதன். அவர் ஒரு யூதன். இவன் வந்துட்டு எப்படி இந்த சூசான் அரண்மனைக்கு வந்தான்றதை நம்ம பார்க்க போனா, நேபுகாத்நேச்சருடைய காலத்துல யூதாவின் ராஜா எகோனியாவை பிடித்து கொண்டு அவங்க வந்து சிறைப்பிடித்து போகும்போது எருசலேம் தேசத்துக்கு இந்த சூசான் அரண்மனைக்கு வந்துட்டு ஒரு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். இந்த சூசான் அவரோட சித்தப்பா மகள் தான் வந்துட்டு எஸ்தர். மொர்தகா தன் குமாரத்தியார் அந்த எஸ்தர் அவங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு மொர்தகாய் வந்து தன்னுடைய குமாரத்தியாக வந்துட்டு வளர்க்கிறாங்க. அப்போ இந்த அரண்மனையில இந்த ராஜஸ்திரியாகிய இந்த வஸ்தி நீக்கப்பட்ட காரியம் வந்துட்டு இந்த சூசான் அரண்மனையில எப்பவுமே வெளியில வேலை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மொர்தகாவுக்கு தெரிய வருது. இந்த ஒரு வஸ்தியோட இந்த ஒரு ராஜஸ்திரி பட்டத்துக்கு அவர் வந்துட்டு வேற ஒரு ஆளை வந்து நியமிக்கிறதுக்காக வந்து பேச்சு நடக்கப்படுது. இது வந்து மொர்தகாவுக்கு தெரிய வருது. மொர்தகா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகளை வஸ்தி இந்த சூசான் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். எதற்காக இந்த ராஜஸ்திரி பட்டத்துக்காக நியமிக்கிறதுக்காக நிறைய பெண்கள் போறாங்க. இதில் ஒருத்தியாக எஸ்தர் கொண்டு போகப்படுகிறார். அப்போ கொண்டு போற அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ராஜாவோட கண்கள்ல வந்துட்டு எஸ்தருக்கு கிருபை கிடைக்குது. எஸ்தர் வந்து அந்த வஸ்தி இருந்த அதே ராஜஸ்திரி பட்டத்துக்கு எஸ்தரை வந்து நியமிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜாவுக்கு 2 பேரால வந்துட்டு ஆபத்து வருதுன்றத வந்துட்டு மொர்தகாய் அறிந்து மொர்தகாய் இதை வந்து எஸ்தர் மூலம் தெரியப்படுத்தி ராஜாவுக்கு இது தெரிய வருது. அதற்கு பின்பு அவர் வந்து இது உண்மை என்று கண்டறிந்து அவர்களை வந்து இந்த ராஜாவுக்கு எதிராக வர இந்த 2 பேரை வந்துட்டு அந்த ராஜா வந்து கொலை செய்து போடுகிறார். எஸ்தர் வந்துட்டு மறுபடியும் பார்த்தாச்சுன்னா எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம படிக்கும் போது எஸ்தர் வந்துட்டு ஒரு ராஜஸ்திரியாக இருந்த போதிலும் அவள் வந்து மொர்தகாவுக்கு வந்துட்டு கீழ்ப்படிந்து நடந்தாள் என்று இருக்கு. 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது எஸ்தர் எப்பவுமே வந்துட்டு மொர்தகாயோட வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒரு மகளாகவும் காணப்பட்டாள் என்றது நம்ம இந்த வேதம் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த காலகட்டத்துல ஆமான்ற ஒருத்தர் வந்துட்டு இவங்களை எல்லாம் வந்து ஒரு மேல் அதிகாரியாக ராஜாவோட அடுத்த ஒரு ஸ்தானத்துல ஆமான்றவங்க வந்துட்டு வர்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆமான் வந்துட்டு எப்பவுமே அந்த சூசான் அரண்மனைக்கு உள்ளாடி போகும்போதும் ஆமான் வந்து வெளியில வேலை செய்யும் போது எல்லாமே அந்த ஆமானுக்கு வந்துட்டு மொர்தகாய் வந்துட்டு ஒரு மரியாதை கொடுக்காமலும் எழும்பாமலும் அப்படியாக இருக்காங்க. இதனால ஆமானுக்கு ரொம்ப கோபம் வந்து ஆமான் என்ன பண்றாங்கன்னா, மொர்தகாயும் மாத்திரமல்ல, மொர்தகாய் வந்து ஒரு யூதன் என்று அறிந்து அந்த யூத ஜனத்துக்கே அவன் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த பண்ணுவாரான். அவன் ராஜாவோட பேசி அந்த யூத ஜனங்களை வந்துட்டு பழி வாங்கணும், யூத ஜனத்தை அழிக்கணும்ன்ற வந்து ஒரு கட்டளை ராஜாவோட அந்த முத்திரை மோதத்துல வாங்கிட்டு அவன் அந்த இந்து தேசம் முழுவதும் எல்லா இடத்துக்கும் இந்த செய்தியை பரப்புறதாக நம்ம காணப்படுது. இந்த விஷயம் வந்து மொர்தகாய்க்கு தெரிஞ்சு மொர்தகாய் வஸ்திரத்தை கிழித்து இருட்டுடுத்தி அவன் ரொம்ப அழுற அந்த ஒரு நிர்பந்தமான நிலைக்கு வந்துட்டு மொர்தகாய் வந்து தள்ளப்படுகிறான். இந்த விஷயத்த வந்துட்டு மொர்தகாய் என்ன பண்றாங்கன்னா, எஸ்தர்கிட்ட போயிட்டு இந்த எல்லாத்தையும் வந்து இப்படி வந்து நம்மளுடைய ஜனத்துக்கு யூத ஜனத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஆமான் மூலமாக ஏற்படுகிறது என்று
எஸ்தருக்கு தெரியப்படுத்தவும், எஸ்தர் வந்துட்டு எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு மொர்தெகாய் நீ ராஜாவிடத்தை எப்படியாவது இந்த இந்த காரியத்தை சொல்லி யூதர் ஜனத்துக்கு வர இந்த அழிவிலிருந்து விடுவிக்குமாறு ராஜாவிட்ட நீ எப்படியா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, ராஜா என்னை அழைத்து அனுப்பாம நான் அவரிடத்துல நான் போய் பேச முடியாது. அப்படி நான் போனாலும் ராஜாவோட கண்கள்ல திரும்ப கிடைக்கணும். அவருடைய செங்கோலை எனக்கு நீட்டினா மட்டும்தான் நான் வந்து இதை போய் சொல்லவே முடியும். இல்லைன்னா அவரோட கண்கள்ல எனக்கு திரும்ப கிடைக்கல, அவர் அந்த செங்கோலை நீட்டவில்லை என்றால் நான் மறித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காணப்படும் என்று எஸ்தர் வந்து மொர்தெகாய்க்கு மறுமொழி சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் மொர்தெகாய் என்ன சொல்றாங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தை மொர்தெகாய் வந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்தருக்கு, நீனும் ஒரு யூத ஸ்திரீ தான். ஆனா இந்த யூத மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பிரச்சனைய நீ வந்துட்டு எப்படி நினைக்காம இருக்கிற, எப்படி இருந்தாலும் நான் மற்ற யூதர்கள் வந்து அழிந்தாலும் நீ இந்த ராஜஸ்திரீ பட்டத்துல இருக்கிறதுனால இந்த பிரச்சனை உனக்கு வராதுன்றது நீ வந்துட்டு மறந்துடாத. இது உனக்கும் வரலாம். ஆனா இந்த ராஜஸ்திரீ பட்டத்திற்கு தேவன் உன்னை எதற்காக கொண்டு வந்து வைத்திருக்காருன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ வந்து இந்த யூத மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் உன்னை இந்த ஒரு மேன்மையான ஒரு பட்டத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றத வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய மனதுல வந்து இது பண்றாங்க. அப்போ எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உபவாசம் 3 நாள் உபவாசம் இருந்து அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்கள் என்று எஸ்தர் வந்து மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புறாங்க. இதன் மூலம் எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ராஜாவோட அனுமதி இல்லாம ராஜாவோட அரண்மனைக்கு போறாங்க. ஆனா ராஜாவோட கண்களிலிருந்து கிருபை கிடைக்குது. ராஜா தன்னுடைய செங்கோலை எஸ்தருக்கு நீட்டுறாங்க. எஸ்தர் போயிட்டு சொல்றாங்க, உங்கள்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ராஜா சொல்றாங்க, நீ என்ன கேட்டாலும் நான் என்ன கேட்டாலும் நான் உனக்காக தர நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு. அப்போ எஸ்தர் சொல்றாங்க, உங்களுக்கு நான் ஒரு விருது மட்டும்தான் தரணும் அப்படின்னு. அப்போ அந்த ராஜா அந்த விருதுக்காக ஆமானை அழைக்கிறாங்க. ஆமானும் போயிடுறாரு. அப்போ ராஜா கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்? அப்போ ராஜா சொல்றாரு, அப்போ எஸ்தர் சொல்றாங்க ராஜா எடுத்து, இன்னும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஒரு விருது தரணும், அதற்கு நீங்க வரணும் அப்படின்னு. இது முடிந்து ஆமான் என்ன பண்றான்னா, இந்த இந்த விருந்தெல்லாம் முடிந்துட்டு ஆமான் இந்த சூசான் அரண்மனையை விட்டு போகும்போது கூட மொர்தெகாய் வந்து அவனை மதிக்காம இருக்கிறத கண்டு ரொம்ப சினமடைந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரிடத்துல பேசி எப்படியாவது இந்த யூத ஜனத்தை இந்த மொர்தெகாய் அழிக்க வேண்டும் என்று பிளான் பண்றாங்க. இதனால மொர்தெகாயை கொலை பண்ண அவங்க வந்துட்டு ஒரு தூக்கு போட ஒரு மரத்தை வந்து ரெடி பண்றாங்க. ஆனா அதனால வந்து எஸ்தர் வந்து ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 4வது வசனம், இந்த விருந்துல ராஜாவிடத்துல வந்துட்டு எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு வந்து மொர்தெகாய் எஸ்தர் வந்து ராஜா இடத்துல சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கூட்ட மக்கள் வந்து சாகப்படுகிறதுன்றது வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக காணப்படும். அதனால வந்து இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் இந்த நஷ்டத்திற்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான். அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்துவேறு மறுமொழியாக ராஜஸ்திரி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்த துணிகரம் கொண்டவன் யார் என்றான். எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாக இந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு ராஜஸ்திரிக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ஆமானுடைய இந்த ஒரு ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் இந்த ஆமானுடைய திட்டத்தை வந்து எஸ்தர் வந்து ஆமானுக்கு தெரியப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி 6வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரவில்லை. அதனால ராஜா வந்து 4 வர்த்தமானங்கள் எழுதப்படுகிற ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து அவர் நைட்டு தூக்கம் வராதனால அந்த புக் எடுத்து படிக்கிறாங்க. படிக்கும் போதுதான் தெரியுது இந்த ராஜாவுக்கு ஆல்ரெடி 2 பேரால ஒரு ப்ராப்ளம் வருதுன்றத வந்துட்டு மொர்தெகாய் மூலமாக அறியப்படுறது. மொர்தெகாய்க்கு அப்போ ராஜா ஏதாவது இந்த ராஜா கேட்கும் போது அங்குள்ள அரண்மனையில் உள்ளவங்க சொல்றாங்க, மொர்தெகாய்க்கு நம்ம எதுவுமே பண்ணவில்லை என்று. அப்பொழுது ஆமான் வருகிறான். ஆமானிடத்துல கேட்கிறாங்க, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண இவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆமான் சொல்றாங்க, இவருக்கு வந்துட்டு உங்களோட ராஜ வஸ்திரம் தரித்து குதிரையில ஏறி இந்த
இந்த ஊர்வலமா நகர வீதியில ஊர்வலமா கொண்டு வரணும் அப்படின்றத வந்துட்டு இந்த இந்த ஆமான் வந்துட்டு சொல்றாங்க. ஆமானோட திட்டம் என்னன்னா, இவர் வந்து இப்படி இப்படி பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லும் போது ஆமான் அவரை நினைத்து ராஜாட்ட சொல்றாங்க. ஆனா ராஜா சொல்றாரு, இது எல்லாமே நீ சொன்னது எல்லாமே அப்படியே நடக்கணும், ஆனா அது வந்துட்டு மொர்தெகாய்க்கு நடக்கணும்னு சொல்றாங்க. இதுவும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆமானோட தலைமையில மொர்தெகாய்க்கு எல்லாமே நடக்குது. இதுவும் ஆமானுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கோபத்தை உண்டாக்குது. இதன் பிற்பாடுதான் வந்துட்டு ராஜஸ்திரி வந்துட்டு எஸ்தர் வந்துட்டு விருந்து ரெடி பண்றதும் அந்த ஆமானுடைய திட்டத்தை வந்து ராஜாவுக்கு தெரியப்படுத்துறதுமாக காணப்படுது. இது வந்து ராஜா என்ன பண்றாங்கன்னா, ஆமானை வந்துட்டு மொர்தெகாய்க்காக அவன் ரெடி பண்ண அதே அந்த ஒரு தூக்கு மரத்திலையும் ஆமானை வந்துட்டு தூக்கு போடுறதுக்காக ராஜா வந்து கட்டளையிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆமான் கையில இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு வந்து ராஜா கொடுக்குறாங்க. மொர்தெகாய் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தேசத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகாரியாகவும் அவர் இருந்தான்றது வந்து காணப்படுது. இது மூலமா என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, வரப்போகிற ஒரு பிரச்சனையை வந்துட்டு வரும். அதற்காகவே வந்துட்டு எஸ்தர் அந்த இடத்துல அந்த ராஜஸ்திரி ஸ்தானத்துல வந்துட்டு தேவன் முன்னதாகவே வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ராஜ மேன்மையில இருக்கிற ஒரு வசதியை கூட அந்த இடத்துல இருந்து நீக்கி ஒரு ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிற வந்துட்டு ஒரு எஸ்தரை வந்து அந்த இடத்துல வந்து தேவன் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்ம இந்த எஸ்தரோட புத்தகம் படிக்கும் போது மொர்தெகாய் எப்பவுமே அந்த சூசான் அரண்மனையில காத்திருக்கிறதாகவே தான் காணப்படுது. நம்மளும் தேவனுடைய சமூகத்துல எப்பவுமே காத்திருந்தா தேவன் நம்மளையும் ஒரு நல்ல ஒரு மேன்மையான இடத்துல வந்து தேவன் கொண்டு போய் நிறுத்துவார். அதே போல எஸ்தரும் வந்துட்டு மொர்தெகாய் ஒரு ராஜஸ்திரியாக இருந்த போதிலும் மொர்தெகாயோட சொல்கிட்டு நடந்தார். நாமும் இந்த வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகளை சொற்கேட்டு நடக்கும்போது, பெற்றோர்களுடைய சொற்கேட்டு நடக்கும் போது தேவன் நம்மளையும் ஒரு மேன்மையான ஸ்தலத்துல கொண்டு வந்து வைப்பார் என்று தேவன் நம்மளையும் இந்த இடத்துல இந்த தேசத்துல கொண்டு வந்து வச்சிருக்காருன்றது எதுக்காகன்னா அதுவும் அவருடைய ஒரு திட்டமாக இருக்கும். அதை நாம் அறிந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவியாகவும் நம்ம வந்து ஆலயத்துக்கும் எல்லாருக்கும் நல்ல ஒரு உதவியாக இருக்கணும்ன்றதை வந்து நம்மள இதுல இருந்து நம்ம எஸ்தர் வந்துட்டு தன்னுடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாம ராஜாவோட முன்னாடி போயிட்டு தன்னுடைய மக்களுக்காக ராஜா இடத்துல போய் பேசுறாங்க. நாமும் நம்முடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாம நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்துக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் நம்ம வந்துட்டு ஏதாவது செய்யணுன்றத வந்துட்டு தேவன் நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அதே போலதான் வந்துட்டு எப்படி இந்த சல்வேஷன் ஆர்மில வந்துட்டு கேதரின் பூத்தோட ஒரு ஊண்டுதல் எப்படி இருந்துச்சோ, ஒரு பூத்து கேதரின் பூத்து இவங்க மூலமாட்டு சல்வேஷன் ஆர்மி மூலமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்த நம்மளையும் இந்த ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்துட்டு இந்த 2 பேரோட ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு. தேவன் இவங்களோட கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையும் தேவன் வந்து மேன்மைப்படுத்தியிருக்காருன்றது இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.